சாந்தி. அவ்யக்த சமிகை மே மாதம் 2025. இந்த மாதத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் रूहानी रॉयल्टी और प्यूरिटी की पर्सनालिटी धारण करो. இந்த மாதம் பாபா சொல்லக்கூடிய விஷயம் ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டி, தூய்மையின் தனித்துவத்தை தாரணை செய்யுங்கள். ஆக இந்த மாதம் பாபா நமக்கு 2 விஷயங்களை புரிய வைக்கிறாரு. ஒன்று, அந்த தூய்மை என்பது எவ்வளவு முக்கியமானது மற்றும் நம்முடைய முதல் பாடமே ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டிய பாடம். ஆக அந்த ஆன்மீக ராயல்ட்டியை நமக்குள் எப்படி கொண்டு வர வேண்டும். இந்த 2 விஷயத்தை பத்தி இந்த மாதம் முழுவதும் பல்வேறு கோணங்கள்ல நாம பார்க்க போறோம். அதை நாம பிராக்டிஸ் செய்யலாம். மே 1, 2025 பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, संगम युगी ब्राह्मण जीवन की विशेषता पवित्रता है. प्रवृत्ति में रहते अपवित्रता से निवृत्त रहना, स्वप्न मात्र भी अपवित्रता के संकल्प से मुक्त रहना, यही विश्व को चैलेंज करने का साधन है. यही आप ब्राह्मणों की रूहानी रॉयल्टी और पर्सनालिटी है. சங்கம யுக பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மையே தூய்மையாகும். 2 யுகங்கள்ல நாம எப்படி இருந்தோம், ஆத்மா அவ்வளவு கீழான நிலைக்கு வந்துடுச்சு, மீண்டும் நல்ல நிலைக்கு நம்ம இப்பதான் போக போறோம். அதை நமக்கு பாபா புரிய வைக்கிறாரு. ஆக இந்த 2 யுகங்களை நாம இழந்ததே நம்முடைய தூய்மை. மீண்டும் நாம சத்தியுகத்துக்கு போகணும்னா நாம நமக்குள்ள கொண்டு வர்றதும் அந்த விஷயம்தான். எனவே சங்கம் யுக பிராமன் லைஃப், பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே அதனுடைய தனித்துவமே தூய்மைதான். எனவே நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் அசுத்தத்தில் இருந்து விலகி இருப்பது, கனவில் கூட அசுத்தமான எண்ணங்கள் வராமல் இருப்பது, இதுதான் உங்களுடைய தனித்துவம். சோ கனவுல கூட நம்ம அசுத்தத்தை நினைக்கிறது இல்ல. இப்ப பாபா சொல்றாரு, இதுதான் நீங்க உலகத்தினோட சேலஞ்ச் பண்ணி காட்டுறீங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்களா, பஞ்சும் நெருப்பும் ஒன்னா இருக்க முடியாது, குடும்பத்துல இருந்து தூய்மையா இருக்கிறதுங்கிறது முடியாது. ஆனா பாபா அதை தான் சேலஞ்சா பண்ண சொல்றாரு. இல்லையே, பகவானுடைய குழந்தைங்க நாங்க, குடும்பத்துல இருந்தாலும் எங்களால அப்படி இருக்க முடியும் அப்படின்னு நாம சேலஞ்ச் பண்றோம். எனவே இந்த தூய்மை தான் பிராமணர்களாகிய உங்களுடைய பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி நம்முடைய குணாதிசயம், நம்முடைய யூனிக்னஸ், நம்முடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். எனவே இதுதான் உங்களுடைய ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி ஆகும். சோ நம்முடைய கலியுக வாழ்க்கைக்கும் சங்கம யுக வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே என்னவென்றால், நாம் நம்முடைய தூய்மையை மனதளவில் கூட சங்கல்ப அளவில் கூட காப்பாற்றுவதுதான். எனவே அந்த விஷயத்தின் மீது, தூய்மையின் மீது நம்ம கவனம் கொடுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.